பிரியமானவர்களே, எனக்கு சகோதரர் கொடுத்த வசன பகுதி எபேசியர் 3ஆம் அதிகாரம் 14 19 வரைக்கும் இருக்கிற ஒரு டாக்ஸாலஜிக்கல் பாயிண்ட். இது டாக்ஸாலஜின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இருக்கிறது பவுல் தன்னுடைய நிருபங்கள்ல அநேக இடங்கள்ல எழுதிக்கிட்டே வருவாரு. திடீர்னு ஆவியானவருடைய ஏவுதலை நமக்கு இல்லை, ஒரு ஜெபம் செய்யற மாதிரி அந்த நிருபத்தை கொண்டு போயிருவார். அந்த மாதிரியான பகுதிகளில் இது உண்டு. இது நிமித்தம் அப்படின்னு தொடங்குது அந்த பகுதி. அதாவது ஒரு டெக்ஸ்டை எடுத்தோம்னாக்கா அந்த டெக்ஸ்டை சரியா புரிஞ்சுக்கணும்னா, டெக்ஸ்ட்னா என்ன, ஒரு வசன பகுதி. வெர்ஸ்னா வசனம், டெக்ஸ்ட்னா ஒரு வசன பகுதி. இப்போ நம்ம எபேசியர் 3ல 14 19 வரைக்கும் நல்லா ஆராய போறோம். 10 மணி வரைக்கும் சொல்லியிருக்கிறாரு. ஒரு டீ டைம் எவ்வளவு நேரம் இருந்தது? அரை மணி நேரம் இருக்குல்ல, காமன் நேரத்தில் குடிச்சுக்காமட்டீங்க. சரி, அதனால இந்த 14 19 வரைக்கும் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும்னா அதுக்கு முந்தின பேசேஜுக்கு போகணும். அதுக்கு முந்தின வசன பகுதி என்னது? 9 13 வரைக்கும். அதுல என்ன சொல்லப்படுதுனாக்கா, தேவன் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் கொண்டிருந்த அனாதி தீர்மானத்தின்படியே உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதி காலங்கள் முதல் மறைந்திருக்கிற ரகசியத்தை ஐக்கியம் இன்னதென்று எல்லாருக்கும் வெளிப்படையாக காண்பிக்கிறதுக்கு எனக்கு இந்த கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. அவரை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு தைரியமும் திடநம்பிக்கையோட தேவனத்தில் சேரும் சாக்கியமும் உண்டாயிருக்கிறது. ஆகையால் உங்கள் நிமித்தம் நான் அனுபவிக்கிற உபத்திரவங்களினால் நீங்கள் சோர்ந்து போகாது இருக்க வேண்டிக் கொள்கிறேன். அவைகள் உங்களுக்கு மகிமையாக இருக்கிறதே. இது நிமித்தம் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். எதனால? பவுல் முதல்ல சொல்லியிருக்காரு இல்லையா, அனாதி தீர்மானத்தின்படியே தேவன் தனக்குள்ளாக என்ன கொண்டிருந்தான், இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக உலகம் முழுவதும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது அவரது அனாதி தீர்மானமாக இருக்கு. அந்த அனாதி தீர்மானத்தின்படியே இப்பொழுது என்ன செய்யறாரு, இயேசு சகலத்தையும் சிருஷ்டி தேவனுக்குள் ஆதி காலங்கள் முதல் மறைந்திருந்த ரகசியம் என்னவென்று எதன் மூலமாக வெளிப்படுத்தப்படணுமா? எதன் மூலமாக? சபையின் மூலமாக. மற்ற எதன் மூலமாக வெளிப்படுத்தப்பட முடியாது. சரி, சபைனா எதுங்க சபை? இன்னைக்கு எத்தனை சபைகள் சொல்லிக்கிறாங்க, எல்லாமே சபையாயிருமா? யோசிச்சு பாருங்க. ஏ கலேஷியா, அதான் சபைங்கிறதுக்கு கிரேக்க வார்த்தை. ஏக்னா வெளியே, கலேஷியானா அழைக்கப்பட்ட மக்கள் கூட்டம். இந்த உலகத்தின் பாவத்திலிருந்து வெளியே வரும்படி அழைக்கப்பட்ட மக்கள் கூட்டம் தான் சபை, வேற ஒன்றும் கிடையாது. சபைன்னு தான் சொல்லப்படுது தவிர ஆர்சி சபையினோ புரோட்டஸ்டன்ட் சபையினோ பெந்தகோஸ்து சபையினோ வேற எந்த பேர் உள்ள சபையினோ பைபிள்ல எங்கேயுமே காணப்படல. நீங்க எங்க வேணாலும் பார்த்துக்கலாம். பைபிள்ல எந்த இடத்துலையும் இது ரோமன் கத்தோலிக்க சபை அல்லது புரோட்டஸ்டன்ட் சபை அல்லது பெந்தகோஸ்து சபை என்று போடவில்லை. சபை என்று தான் போடப்பட்டிருக்கிறது. அப்ப தொடக்கத்திலே கர்த்தரே தன்னுடைய சபைக்கு பேர் கொடுக்கல. நம்ம யாருக்கும் பேர் வைக்கிறது? அந்த குழந்தைக்கு அவர் பெற்ற குழந்தைக்கு அவரே பேர் வைக்கல. சபைன்னு தான் சொல்றாரு. என் சபை அப்படின்னு தான் சொல்றாரு. கிறிஸ்து அதை தன்னுடைய சபை என்று சொல்லியிருப்பதனாலே, கிறிஸ்து அதை தன்னுடைய சபை என்று சொல்லியிருப்பதனாலே நாம என்னன்னு சொல்றோம்? அதை கிறிஸ்துவின் சபைன்னு சொல்றோம். அப்ப கிறிஸ்துவின் சபைங்கிற சபைக்கு பேரா சொல்லுங்க? கிறிஸ்து சபைங்கிற சபைக்கு பேரா? பேர் இல்ல. சபை யாருக்கு உரியது அப்படிங்கிறது சொல்லப்படுது. இப்ப இந்த கட்டடத்துக்கு முன்னாடி மார்ட்டின் இல்லம்னு போட்டுன்னு வச்சுக்கோங்க. இந்த கட்டடத்துக்கு பேர் மார்ட்டினா, இந்த கட்டடத்தை கட்டணம்னு பேர் மார்ட்டினா, கட்டடத்தை உரிமையாளர் பேர் மார்ட்டினா, உரிமையாளர் பேர் தான். இந்த கட்டடத்துக்கு பேர் இல்லை, இல்லையா? அதே மாதிரிதான் கிறிஸ்துவின் சபை அப்படின்னா நாம மனிதர்கள் தான் சபையா. அது சின்ன ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு வேப்பமரத்தடியில அல்லது புளியமரத்தடியில ஒரு திண்ணையெல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. அதை பார்க்கும்போது சொல்லுவாங்க, இதான் சபை கூடி வர இடம்.
எப்ப சபை கூடிருச்சுன்னு சொல்லுவாங்க? மக்கள் வந்து உட்கார்ந்து இருக்கும் போது சபை கூடிருச்சுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இது சாதாரண ஒரு எளிய கிராமவாசிக்கு புரியக்கூடியது. இது என்ன பெரிய படித்த அறிஞர்களுக்கு புரியறது இல்லை. இந்த சுண்ணாம்புக்காகவும் ஃபேனுக்காகவும் செங்கலுக்காகவும் இந்த கிராதிக்காகவும் ஆண்டவர் இயேசு மரித்தார். இங்க கூடியிருக்க நமக்காக தான் மரித்திருக்கார். ஆக இந்த அடிப்படையில் நம்ம வந்து இந்த வசன குறிப்பை 14ஆம் வசனத்திலிருந்து நம்ம ஆராய போகின்றோம். இந்த வசன பகுதியில 14 to 19 வசன பகுதியில டாக்ஸாலஜின்னு சொன்னேன். ஜெபம், திடீர்னு ஜெபம் பண்ணிடுவார் பவுல் தன்னுடைய நிருபத்திலேயே. பாருங்க, அந்த முடிச்சு 21ஆம் வசனத்தை என்ன முடிக்கிறாரு? ஆமென் முடிக்கிறாரா? ஆமென் எப்ப சொல்லுவான்? ஒரு ஜெபம் சொல்லி முடிக்கும் போது ஆமென் சொல்லுவான். அதனாலதான் இந்த 14ஆம் வசனத்தில் இருந்து 21ஆம் வசனம் வரைக்கும் உள்ள பகுதி வந்து டாக்ஸாலஜி அல்லது ஜெபம் என்று சொல்லப்படுகிறது. இந்த ஜெபத்துல வந்து முக்கியமாக 6 கருத்துக்களை சொல்லுகிறார் பவுல். அந்த 6 கருத்துக்களையும் ஒவ்வொன்றாக ஆராய போகின்றோம். எனக்கு நேரம் போறத பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை, உங்களுக்கு பிரச்சனை இல்லை, கையை கட்டிங்க நான் கட்டிக்கிறேன். எனக்கு பிரச்சனை இல்லை, என்னை விட்டா நீ பூரா கூட பேசிட்டு இருக்கேன். ஆக இங்கே இது நிமித்தம் எதுக்கு? அவர் பட்ட பாடுகளின் நிமித்தம். பவுல் வந்து எதற்காக பாடுபட்டார்? ஆதி காலம் முதல் மறையாய் இருந்ததை இப்பொழுது சபையின் மூலமாக வெளிப்படுத்தப்படுகிறது. அந்த சுவிசேஷ அறிவிற்காக அவர் பாடுபட்டார். இது நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்திற்கும் நாமகரணராகிய, பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்திற்கும் நாமகரணா இருக்கிறார். யாரு? தேவன். அதனால பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பம். சபை என்பது ஒரு குடும்பம். இந்த குடும்பத்துல யாரா இருக்கிறோம்? இந்த உலகத்துல மீட்கப்பட்ட மக்கள் தனியா இருப்பார். போர்டு இருந்துச்சுன்னா நான் படம் வரைஞ்சு போட்டு அழகாக காமிக்க முடியும். மீட்கப்பட்ட மக்கள் தனியா ஒரு குழுவா இருக்கிறோம். அவர்கள் தான் சபை. இந்த உலகத்துல தான் இருக்கிறோம். ஆனா இந்த உலகத்தோட நமக்கு தொடர்பு இல்லை. நம்ம வந்து சபை என்ற ரீதியில் ரட்சிக்கப்பட்ட மக்களாக இருக்கும். அதோடு கூட இந்த சபையிலே இருந்து அல்லது சபை உண்டாவதற்கு முன்பு தேவனுடைய நியமப்படி வாழ்ந்திருந்து மரித்த பரிசுத்தவான்கள் எல்லோரும் எங்க இருக்கிறார்கள்? பரலோகத்தில் இருக்காங்களா? பரதீசில் இருக்கிறார்கள். பரலோகம் வேறு, பரதீசி வேறு. இப்படி கொஞ்சம் தவறா பேசுறா, அதுக்கு நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க வேண்டியது ஒரு நேரம் ஆயிடும். கவனிச்சுக்கங்க. பரதீசி என்பது வேறு, பரலோகம் என்பது வேறு. பரலோகம் என்பது நம்ம எல்லாருடைய இறுதி அடையிடம். ஆனா மரணத்தின் போது நாம் சென்று சேர்க்கிற இடம் வந்து பாதாளம். அந்த பாதாளத்துல 2 பிரிவா இருக்குது. லாசர் ஐஸ்வரனும் பார்க்கிறோம் இல்லையா? ஐஸ்வரன் லாசரு ஆபிரகாம் எல்லாம் பரதீசிய இடத்துல இருக்கிறார்கள். ஐஸ்வரன் வந்து கீழே வேதனையில இடத்துல இருக்கிறான். இது வந்து பாரடைஸ், இது டார்க். இந்த 2க்கு நடுவில் என்ன இருக்குது? பெரும் பிழப்பு உண்டாக்கப்பட்டது இல்லையா? அப்ப அந்த பரதீசி என்ற இடம் வந்து மரித்த பரிசுத்தவான்கள் செல்லக்கூடிய இடம். பரிசுத்தவான்கள் என்று சொல்லும் போது சபையில் இருக்கிற எல்லாரும் பரிசுத்தவான்கள் அல்ல. இது நம்ம யோசிச்சு பார்க்கணும். சபையில இருந்தாலுமே நமக்கு நம்முடைய இதயத்துக்கும் தேவனுக்கு தெரியும் நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறது. வேற யாருக்கும் தெரியணும் அவசியம் இல்லை, தெரியவும் தெரியாது. நாம வந்து உண்மையிலே தேவனோடு ஒப்புரவாகி இருக்கிறோமா? இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் நமக்குள் இந்த உலகம் வாழாது இருக்கிறதா? உலக சிந்தைகள் நம்முடைய இல்லாமல் இருக்கிறதா? அப்பதான் நம்ம வந்து பரிசுத்தவான்கள். அப்ப அப்படி மரித்த பரிசுத்தவான்கள் பரதேசில இருப்பாங்க. அவங்க எங்கதான் இருக்கிறாங்க? நம்ம கூட தான் இருக்கிறாங்க. என்ன அந்த மரணம் என்கிற மெல்லிய திரைக்கு இந்த பக்கம் நம்ம இருக்கிறோம், அந்த பக்கம் அவங்க இருக்கிறாங்க. அவ்வளவுதான். அவங்க வேற எங்கேயும் போகல. அதனாலதான் தெசலோனிக்கேயர் எழுதும்போது 3:14 சொல்றாரு, நித்திரை இடத்தில் நிமித்தம் நம்பிக்கைக்காரர் மற்றவர்களை போல நீங்கள் துக்கித்து அறிவில்லாத இருக்க எனக்கு மனதில்லைங்கிறார் பவுல் இல்லையா? நித்திரை இடத்துல மரணம் அடைந்த நிமித்தமாக நீங்கள் யாரு? கிறிஸ்தவர்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களை போல, இந்துக்கள், முஸ்லிம்கள், மற்ற பக்தர்கள் இவர்களை போல துக்கித்து அறிவில்லாத இருக்க மனதில்லை. துக்கப்படுறது எதற்கு சமம்? அறிவில்லாமல் இருப்பதற்கு சமம்.
அதுக்குன்னு அந்த பாடி மரித்து ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் சரீரம் வீட்டில் வைக்கப்பட்டிருக்கு, அதை பார்க்கறப்ப அழுக வராமல் இருக்குமா? இருக்கும். அதபடி புதைச்சிட்டு வந்துடுவோம். அப்புறம் கொஞ்சம் குறையும். அப்புறம் ஆறுதல் ஜெப கூட்டம் வைக்கிறோம். அதில் நம்ம இந்த ஆறுதல் ஜெப கூட்டத்தில் குறிப்பாக இந்த 1 வசனத்தை சுட்டி காட்டிட்டாங்க அநேக ஊழியக்காரர்கள். நான் பல சபைகளை சுட்டி காமிச்சேன், பல இடங்களை சுட்டி காமிச்சிருக்கேன். நித்திரையிட நிமித்தமாக நம்பிக்கையற்ற மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாத இருக்காதீர்கள். அவங்க எங்க தான் இருக்கிறாங்க? நம்ம கூட தான் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க பரிசுத்தவனாக வாழ்ந்தார்கள், இப்பொழுது பரிசுத்தவனாக மரித்திருக்கிறார்கள். நம்ம ஒரு நாள் சென்று சேரக்கூடிய பரதீஸ்ல அவங்க முந்தி போய் சேர்ந்துட்டாங்க இல்லையா? அப்ப நாம இங்க இருக்கிறோம் உலகத்துல, பரதீசில் இருக்கிற பரிசுத்தவான்கள் இவங்களும் சபையோட சேர்ந்தவர்கள் தான். அப்புறம் எபிரேயர்ல பார்க்கிறோம், நம்ம தேவ தூதர்கள் இருக்கிறார்கள் சபையில். நம்ம ஒவ்வொருத்தருமே தூதர் இருக்கிறார்கள். அந்த ரோமன் கத்தோலிக்க ரொம்ப அழகா சொல்லுவாங்க, காவல் சம்மன்ஸ் அப்படிங்குவாங்க. அந்த போதை சரியான போதை. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தூதர்கள் இருக்கிறார்கள் நம்மை காத்துக் கொள்வதற்காக. அதை பத்தி அதிகமா நம்ம பேசுறது ஆஞ்சியாலஜின்னு சொல்றாங்க, அதை படிப்பேன். அதை பத்தி நம்ம அதிகமா நம்ம சபையில் அதிகமா பேசுறது இல்லை. இந்த மேகசின்ல அதெல்லாம் வரும். பிரியமானவர்களே, அந்த தூதர்கள் நம்மோடு கூட இருக்கிறார்கள். அப்புறம் பரலோகத்துல இயேசு கிறிஸ்து இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். இவை எல்லாவற்றின் தலைவராக இருப்பவர் யார்? தேவன், பிதாவாகிய தேவன். அப்போ இங்க சொல்லுது, இது நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாமகரணராகிய நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு, இப்பதான் ஜெபத்தை தொடங்குறார். ஜெபம் நின்றுக்கிட்டும் செய்யலாம், உட்காந்துக்கிட்டு செய்யலாம், முழங்கால் படியிட்டும் செய்யலாம். இப்படித்தான் ஜெபம் சேர்ந்து ஒரு கட்டளை கிடையாது. ஆனா இவர் வந்து முழங்கால் படியிட்டு சொல்றார். முழங்கால் படியிட்டு நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். முதல் வேண்டுகோள் இதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அவருடைய ஆவியினாலே என்ன செய்யலாம்? உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். இதைத்தான் வந்து இந்த 3 நாள் மீட்டிங்கான தீம் அப்படின்னு பிரதர் சொன்னார் என்கிட்ட. உள்ளான மனுஷன், புறம்பான மனுஷன். பிரியமானவர்களே, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்துல 7 பார்க்கும்போது, பின்பு தேவன் பூமியின் மண்ணினாலே மனுஷனை உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், அவன் ஜீவ ஆத்மாவானான். வார்த்தையை பிரிச்சு படிக்கும்போது என்ன அர்த்தம் நல்ல விளங்கும். தேவனாகிய கர்த்தர் பூமியின் மண்ணினாலே மனுஷனை உருவாக்கினார். ஆனா அந்த மனுஷனுக்குள்ளாக தம்முடைய ஜீவ சுவாசத்தை ஊதினார். அப்ப நமக்குள்ள இருக்கிற ஆவி யாருங்க? அதனாலதான் மனுஷன் மத்திய பிற்பாடு ஆவி தன்னை தந்த தேவனுக்கு செல்லுகிறது சொல்லப்படுது இல்லையா? அப்புறம் ஆத்மா, ஜீவ ஆத்மாவானான்னு சொல்லப்படுது இல்லையா? அந்த ஆத்மாவும் தேவனுக்கு தான் வந்தது. தேவனுக்கு வந்த எதுவுமே பரிசுத்தமாக தானே இருக்கும். இந்த ஆத்மா பரிசுத்தமாக தான் இருக்குது. பிறக்கும் போது காதலையில் ஒரு அழகான பாட்டு ஒன்று பாடுவாங்க. அதில் ஒரு வரிகள் மட்டும் நான் சொல்றேன். குழந்தையாய் நான் இருக்கையில் என் சின்ன இதயமே நீர் குடியிருக்கும் கோவிலாக திகழவில்லையோ, பாவம் அதிலே விழுந்தெழுந்த எந்த பருவ இதயமே தேவா உமது இல்லமாக தகுதி இல்லையோ. ரொம்ப அழகான பாடல். நான் சில நிறைய பாடிட்டேன். பிரியமானவர்களே, பிறக்கும் போது நாம் யாருமே பரிசுத்தவான்களாக தான் பிறக்கின்றோம். ஏனென்றால் பிள்ளைகள் யாரால் வரும் சுதந்திரம்? சங்கீதம் 121 சொல்லுது இல்லையா? பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். கர்த்தருக்கு வேற சுதந்திரம் பாவியா இருக்குன்னு சொன்னாருன்னா யாரே பாவின்னு அர்த்தம்? கர்த்தரே பாவின்னு அர்த்தங்க. அதுதான் 8ஆம் நாள் ஞானஸ்நானம் கூட செய்யறாங்க கத்தோலிக்கர்கள். நான் அரசியல் இருந்தேன், நான் 8ஆம் நாள் ஞானஸ்நானம் வாங்கினேன் அங்க அந்த சபையில. அவங்க ஒவ்வொரு தடவை பிதாத்மான பிரச்சனை நான் உன்னை கழுவறை சொல்ல போலாம், கர்த்தர் பாவியா இருக்கிறார், கர்த்தர் பாவியா இருக்கிறார் சொல்லாம சொல்றாங்க. ஏன்னா பிள்ளைகள் கர்த்தரான சுதந்திரம். கர்த்தரான சுதந்திரம் எப்படி பாவியா இருக்க முடியும்? இந்த உலகத்துல வளர்ந்து ஏன் நம்ம சின்ன பிள்ளைகளை பார்த்துட்டு தூக்கணும்னு ஆசைப்படுறோம்? யாராவது தூக்க ஆசைப்படாதவங்க இருக்கீங்களா? சின்ன பிள்ளைகளை தூக்க ஆசைப்படாத இருக்கு. அது அசிங்கம் பண்ணாலும் பரவாயில்ல, தூக்குவேன் இல்லையா? ஏன் ஏன் அந்த ஆவல் இருக்குது? ஏன்னா அந்த பிள்ளைகிட்ட தெய்வத்தன்மை இருக்குது. அந்த தெய்வத்தன்மை கொஞ்சமா நமக்கு வந்து சேராதா?
அப்படி ஒரு ஆர்வம் தான் நமக்குள்ளாக இருக்குது குழந்தைகளை தூக்க சொல்லுது. பிரியமானவர்களே, அந்த குழந்தை வளர்ந்து வரும்போது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நம்மை பார்த்து, அதாவது வளர்ந்தவர்களாகிய நம்மை பார்த்து பாவம் செய்ய கற்றுக்கொள்கிறது. அப்படி பாவம் செய்யும் போதுதான் அந்த குழந்தை பாவியாகிறது. பிறக்கும் போதே பாவியாகிறது, பாவம் செய்யும் போதுதான் பாவியாகிறது. ஏன்னாக்கா கர்த்தர் மண்ணினாலே ஒரு மனிதனை உண்டாக்கினார், அது நம்முடைய உடல். அதற்குள்ள ஜீவ சுவாசத்தை ஊதினார். என்றைக்கும் ஒரு கணவன் மனைவி இணையும் போது கர்த்தருடைய கிருபை இல்லாமல் அந்த குழந்தை உண்டாகாது. அதனை யோசிச்சுங்க. கர்த்தருடைய கிருபை இல்லாம குழந்தை உண்டாகாது. ஏன்னா பைபிள்ல சொல்லுது அழகா, பிள்ளைகள் கர்த்தரால் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன்னு சொல்லப்படுது. அப்போ குழந்தை உண்டாகும் போது அதற்குள்ளாக ஆவியையும் ஆத்மா என்ற நேர்த்தியான காரியத்தை வைக்கிறது யார்? தேவன் தான் வைக்கிறார், இல்லையா? அப்ப நம்ம ஒவ்வொருவருமே இந்த புறமே காணப்படுகிற உடல் இதை கொண்டவர்களாகவும் இதற்குள்ளாக ஓடுகின்ற உயிரை கொண்டவர்களாகவும், உயிர் தான் ஆவி என்று சொல்லப்படுகிறது இதுல பைபிள்ல. அதோடு கூட மனசாட்சி என்று சொல்லக்கூடிய ஆத்மாவை கொண்டவர்களாக இருக்கின்றோம். அவர்கள் நாம் ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, நாம் 3 பகுதிகளை உடையவர்களாக இருக்கிறோம். ஒன்று உடல், இன்னொன்று உயிர், இன்னொன்று மனசாட்சி. இதைத்தான் வேதாகமத்திலே சரீரம், ஆவி, ஆத்மா என்று சொல்லப்படுகிறது. இந்த சரீரம் மரித்த பிற்பாடு எங்க போகிறது? மறுபடியும் மண்ணுக்கு போயிருக்கு. ஆவி எங்க போகுது? தன்னை தந்தை தேவன் இருந்துச்சு. இயேசு கிறிஸ்து கூட மரிக்கும் போது, என் பிதாவே என் ஆவியை உம்முடைய கையில் ஒப்பு, என் ஆவியை கரெக்டா கவனிங்க, என் ஆவியை உம்முடைய கருத்தில் ஒப்புவிக்கிறேன். அப்ப மரித்த உடனே நல்லார் பொல்லார் தீயவர் எந்த மதத்தை சேர்ந்தவங்க, படிச்சவனா இருந்தாலும் படிக்காதவங்க யாரா இருந்தாலும் அவருடைய ஆத்மா எங்க போயிருது? அவருடைய ஆவி எங்க போயிருது? தேவன்கிட்ட போயிருது. சரி, உடல் மண்ணுக்கு போயிருச்சு, உயிர் தேவன்கிட்ட போயிருச்சு. மனசாட்சிங்கிற ஆத்மா அதுதான் பாதாளத்துல போய் ஈடுபடுது. எது வரைக்கும்? நியாயத்துக்கு வரைக்கும். அதான் பாதாளத்துல போய் ஈடுபடுது. அப்போ இங்க வாசிக்கிறோம், நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். நாம இந்த புறம்பான மனுஷன் பலப்படுவதற்காக எவ்வளவு காரியங்களை செய்கின்றோம். நல்ல சத்தான உணவுகளை சாப்பிட வேண்டும். ஒரு குழந்தை பிறந்ததுல அந்த குழந்தையை கவனிக்கணும், இல்லையா? உங்க குழந்தைக்கு நல்ல உணவு கொடுக்க வேண்டும். அந்த குழந்தைய உடல் நல்ல பலம் பெற வேண்டும், வளம் பெற வேண்டும், நல்ல முறையில் வளரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி உள்ளான மனுஷன் யார்? நம்ம மனசாட்சி. மனசாட்சி என்ற ஆத்மா. அந்த மனசாட்சி வளரணுமா இல்லையா? பழைய பாடல் ஒன்று சொல்லுது, சீமா பண்ண ஆடு வளரணும், அறிவும் வளரணும். அதுதான்டா வளர்ச்சி, இல்லையா? சும்மா ஆள் மட்டும் வளர்ந்து அறிவு வளராம இருந்தா பிரயோஜனம் இல்லை. அதுக்கு என்ன செய்யறோம்? பிள்ளைகளை படிக்கிறதுக்கு பள்ளிக்கூடம் உலக காரியம். நான் கேட்கிறது, உண்மையான அறிவு எது? கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம் சொல்லப்படுது. கர்த்தருக்கு பயப்படுதலே உண்மையான அறிவு, மெய்யான அறிவு கர்த்தருக்கு பயப்படுதான். அப்ப அதை நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறோமா? உள்ளான மனுஷன் பலப்படுதல் என்றால் என்ன? யோவான் சொல்றாரு, புறமான மனுஷன் நாள்தோறும் அழிகிறான், உள்ளான மனுஷன் நாள்தோறும் வளர்கிறான். நான் பைபிள் காலேஜில் சேர்ந்த புதுசுல இருந்த அந்த பலம் இன்னைக்கு எனக்கு அவ்வளவு பலம் இல்லைன்னு நான் நம்புறேன். ஆனா பலம் குறையில. காலேஜ் சொன்ன மாதிரி அங்க எங்க காலேஜ் ஓய்வாக்க போயிருந்தோம் இல்லையா? அப்ப இருந்த அதே பலம் இன்னைக்கு எனக்கு இருக்குங்கிறாரு. எப்ப 87 வயசுல காலேஜ் யோசுவாட்டு சொல்றாரு. அந்த பலம் இருக்குது. ஆனா அந்த நாள்ல இருந்த அந்த பலம் இன்னைக்கு இல்லை. ஒரு காலகட்டத்தில் 5 இடங்கள்ல ஆராதனை நடத்திட்டு இருந்தேன். 5 இடங்கள்ல காலையில சாயங்காலம் வரைக்கும் ஃபுல்லா ஆராதனை நடத்திட்டு இருந்தேன். அந்த மாதிரிலாம் ஒரு காலம் இருந்துச்சு. ஆனா இப்ப அந்த அளவுக்கு செய்ய முடியாது. ஏன்னா சரீரத்துல கொஞ்சமா பலவீனமா ஆகிட்டு இருக்கு. ஆனா உள்ளான மனுஷன் வளர்ந்து கொண்டு இருக்கிறான். உள்ளான மனுஷன் பலப்பட வேண்டும். ஏன்னாக்கா அந்த சாதாரண மற்ற மக்கள் சொல்லுவாங்க இல்லையா, காடு வாங்குது
வீடு போங்க இல்லையா? நம்ம இன்னைக்கு நேற்று இரவு படுத்து இன்னைக்கு காலை எதிர்ச்சிட்டோம்னா நம்ம வந்து பரதீசை நோக்கி இன்னொரு ஸ்டெப் எடுத்து வச்சிட்டோம்னு இருக்கும். அதை புரிஞ்சுக்கங்க. எப்ப மரணமடைவோம் நம்ம? யாருக்கா தெரியுமா? எப்ப மரணமடைவோம் தெரியாது. அப்போ நம்ம எவ்வளவு தயாரிப்போடு இருக்கணும், எவ்வளவு தயாரிப்போடு இருக்கணும். ஏன்னா நம்ம மரணமோ அல்லது கர்த்தருடைய வருகை எது முந்தி நடந்தாலும் நாம அவருடைய வலது பக்கத்தில் இருப்பவர்களாய் காணப்பட வேண்டும். நாம அவரோடு கூட மேலே எடுத்து செல்பவர்களாய் காண வேண்டும். இதற்கு எதுதான் உதவும்? உள்ளான மனுஷன் பலப்பட வேண்டும். உள்ளான மனுஷன் பலப்படுறதுக்கு என்ன உணவு கொடுக்கலாம்? புறம்பான மனுஷனாகிய இந்த உடல் வந்து பலப்படுவதற்கு நம்ம நிறைய சத்துக்கள்லாம் கொடுக்கிறோம். சத்துள்ள உணவுகள், சத்துள்ள பானங்கள், பழங்கள் என்னென்னமோ கொடுக்கிறோம். புறமான மனுஷன் பலப்படுறாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா உள்ளான மனுஷன் பலப்படுவதற்கு என்ன கொடுக்கிறோம்? என்ன கொடுக்கிறோம்? நம்ம மாதிரி ட்ரைனிங் கொடுக்கிறோமா பிள்ளைங்களுக்கு? ஏன்னா நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா எல்லா இடங்கள்லையும் அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஏதோ இந்த மாதிரி மீட்டிங் வர்றப்ப, ஞாயிற்றுக்கிழமை சபை வர்றப்ப வந்து உட்காந்துடுறாங்க, பக்தியோட கேட்கிறாங்க. அதெல்லாம் நல்லதுதான். ஆனா பயிற்சியும் முயற்சியும் எப்படி இருக்கணும்? தினந்தோறும் செய்கின்ற காரியமா இருக்க வேண்டும். பயிற்சி முயற்சி. ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறானாக்கா அவன் திடீர்னு போய் ஒலிம்பிக்ல இருந்து பந்தயத்தில் ஓடி பிரைஸ் வாங்கிட முடியுமா? என்னாச்சு? அதுக்கு முன்னாடி அவன் 2 வருஷமோ 3 வருஷமோ 5 வருஷமோ பிராக்டிஸ் எடுத்துருக்கணும். அப்பதான் போய் ஓட முடியும் இல்லையா? அப்ப அதே மாதிரி நாம வந்து தினந்தோறும் பயிற்சி எடுக்கிறவராய் இருக்க வேண்டும். அதை பத்தி எபிரேயர்ல சொல்லப்படுது. நன்மை தீமை என்னது அறிந்து நம்ம வந்து அந்த வசந்த வாசிச்சு எபிரேயர் காலத்தை பார்த்தா எபிரேயர் 5வது அதிகாரம் 12வது வசனத்துல பாருங்க. காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதா இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கவர்களானீர்கள். பால் உண்ணுகிறவன் குழந்தையா இருக்கிறபடியால் நீதி வசனத்தில் பழக்கம் இல்லாதவனா இருக்கிறான். ஆனா அடுத்த வசனம் முக்கியமானது. பலமான ஆகாரமானது நன்மை தீமை என்று பயிற்சியினால் நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானேந்திரியங்களுடையவர்களாகிய பூரண வேதர்களுக்கு தரும். ஆக நாம பூரண வேதர்களாக இருக்கிறோமா? இன்னும் பாலவே குடிச்சு உட்கார்ந்துக்கிறோமா? இல்ல பலமான ஆகாரத்தை சாப்பிடக்கூடிய தெம்புடையவர்களாக இருக்கிறோமா? உடல் ரீதியாக பார்க்கும்போது நம்ம என்ன சாப்பிட முடியும் இல்லையா? பலமான ஆகாரத்தை சாப்பிட முடியும். பால் என்பது எளிய உணவு, சுலபமாக ஜீரணிக்கக்கூடிய உணவு. அதை வந்து அதே குடிச்சுட்டு ஒரு பிள்ளை குடிச்சாக்க அது வளரலன்னு சொல்லுவோம் நம்ம. அதே மாதிரி நம்முடைய உள்ளான மனுஷன் இன்னமும் இந்த அடிப்படையான உபதேசங்களுக்கே செவி சாச்சிக்கிட்டு உட்காந்துக்கிட்டே இருந்தாங்க. நம்ம என்னைக்கு கடந்து போறது? பிரியமானவர்களே, அதுக்கு வந்து நமக்கு நிறைய ஒப்பு கொடுத்தல் தேவை. ஆக முதல் பாயிண்ட் என்னன்னாக்கா, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். அதான் முதல் பாயிண்ட். 2வது பாயிண்ட், விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும். கிறிஸ்து எப்பொழுது நம்முடைய இருதயத்திலே வாசமாய் இருக்க தொடங்கினார்? ஞானஸ்தானம் பெற்ற போது இல்லையா? ஞானஸ்தானம் பெற்ற போது, அதாவது நம்ம கேள்விப்பட்டோம் விசேஷத்தை, மனம் திரும்பினோம், விசுவாசித்தோம், மனம் திரும்பினோம், சபையார் மணியை அடக்கிட்டோம். நம்ம ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்ட போது பிதா குமாரன் பிரசாதம் 3 பேர் நமக்குள்ளாக வந்து வாசம் பண்ண தொடங்கினார். நம்முடைய விசுவாசத்தினாலே கிறிஸ்து நமக்குள் வாசமாக இருக்கிறார். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பெருமையாக இருப்பது கூடாது. பிரியமானவர்களே, இந்த விசுவாசம்ங்கிறது என்ன? எபிரேயர்ல சொல்லப்படுது. விசுவாசம்ங்கிறது என்ன? நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாத நிச்சயமாய் இருக்கிறது. எதை நம்புறோம்?
தேவனை நம்புகிறோம், பரலோகம் உண்டு, பாதாளம் உண்டு, நரகம் உண்டு, இதெல்லாம் நம்ம நம்புறோம். தூதர்கள் இருக்கிறார்கள், அதெல்லாம் நம்புறோம். அப்ப அந்த நம்பப்படைய பார்த்துக்கிறோமா? பார்க்கல. அப்ப நம்பப்படின உறுதியும் காணப்படாதவே நிச்சயமாய் இருக்கிறது. இதெல்லாம் நிச்சயம் இருக்குது அப்படிங்க சொல்றதுதான் விசுவாசம். இந்த விசுவாசங்கிற வார்த்தையை கத்தோலிக்க பைபிள்ல சிதைச்சேப்பா நம்பிக்கை நம்பிக்கைன்னே சொல்லிட்டு, நம்பிக்கை வேறு, விசுவாசம் வேறு. நம்பிக்கை மாறலாம். நம்பிக்கை இந்த நாளிலே ஒரு மீதல் ஒரு பொருள் மீது நம்பிக்கை வைத்திருக்கலாம். ஆனால் நம்ம அந்த நம்பிக்கை மாறக்கூடும். ஆனால் விசுவாசம் மாறும். பல பேர் சபையை விட்டு போறது காரணம் என்ன? அவங்க விசுவாசம் வைக்கல, நம்பிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா? நம்பிக்கிட்டு இருந்தாங்க. அதுலயும் வேற ஏதாவது கிடைக்குமோ நம்பிக்கிட்டு இருந்தாங்க. ரட்சிப்பு கிடைச்சிருச்சு உங்களுக்கு. வாழ்நாள் பூரா ஊழியம் செய்வதற்கான சம்பளம். ஊழியம்னா ஊழியக்காரர்கள் மட்டும் இல்லை. இந்த ஊழியம் கிறிஸ்டின் சபையில நான் அடிக்கடி சொல்ற வசனம் இதுதான். 1 பேதுரு 2:9 நீங்களோ அப்படின்னு சொல்லப்படுது. யார் சொல்லுது? நீங்களோன்னு ஊழியக்காரர்களே சொல்லுது. முதல் அதிகாரத்துல முதல் வசனத்தை வாசிப்பாங்க. அதே 1 பேதுரு 1வது அதிகாரம் முதல் வசனத்தை வாசிப்பாங்க. வாசிங்க எடுத்ததால் இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பேதுரு பேதுரு பொந்து, கலாத்தியா, கப்பதோக்கியா, ஆசியா, பித்தனியா தேசங்களில் சிதறித்தவர்களில் பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவிப்பின்படியே ஆவியானவரின் பரிசுத்த வாக்குதலினாலே கீழ்ப்படுதலுக்கும் இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு எழுதுகிறார்கள். பரதேசிகளுக்கு எழுதுகிறார்கள். தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகள் யாருங்க? நம்ம எல்லாருமே இல்ல ஊழியக்காரர் மட்டுமா? எல்லாரும் தெரிந்து கொள்ளப்பட்ட. தெரிந்து கொள்ளப்பட்டனா தேர்ந்து கொள்ளப்பட்டன்னு அர்த்தம். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். தெரிந்து கொள்ளப்பட்டனா நோன் பீப்புள் அர்த்தம் இல்ல, செலக்டட் பீப்புள். தேர்ந்து கொள்ளப்பட்ட சகோதரர், தேர்ந்து கொள்ளப்பட்ட பரதேசிகள். ஏன் பரதேசிகள் நம்மள சொல்லுது? பரதேசினா என்ன அர்த்தம்? ரைட் ரைட். பரதேசினாக்க இங்கிலீஷ்ல வந்து ஃபாரினர் அர்த்தம். புரியுதா? வெளிநாட்டுல இருந்து ஒருத்தர் இங்க வர்றாருன்னா அவர் இங்க இந்த நாட்டை பத்தி பரதேசி. ஏன்னா அவர் ஓட்டு போட முடியாது, ரேஷன் கார்டு கிடையாது அவருக்கு, இங்க லேண்ட் வாங்குறது, இந்த மாதிரி காரியங்கள்லாம் செய்ய முடியாது. அவர் வந்து வரலாம், இந்த இடத்த பார்த்துட்டு போகலாம், எவ்வளோ நாள் வேணும் இருக்கலாம். ஆனால் அவருக்கு இந்த நாட்டின் உரிமை கிடையாது, சிட்டிசன்ஷிப்ங்கிறது கிடையாது. அதேமாதிரி நம்ம வந்து வெளிநாட்டுக்கு போனோம்னா அந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம பரதேசி இல்லையா? கிறிஸ்தவர்கள் இந்த உலகம் முழுவதை பொறுத்தவரை பரதேசி. இந்த உலகத்திலே நமக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது, எந்த விதமான உரிமையும் கிடையாது, எந்த விதமான பற்றுக்கோள்களும் கிடையாது. நம்முடைய குடியிருப்பு எங்க இருக்குது? பிலிப்பியர்ல சொல்றார் இல்லையா, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. இங்க இல்ல குடியிருப்பு. இங்க வீடு வாசல் வாங்கலாம், காணி பூமி வாங்கலாம், எக்கச்சக்கமா செய்யலாம், பெரிய நிறுவனம் வச்சு நடத்தலாம், கார் வாங்கலாம், எல்லாம் வாங்கலாம். ஆனா இது அத்தனை என்ன செய்ய போறோம்? இங்கேயே விட்டுட்டு போக போறோம், கொண்டுட்டு போக முடியாது. அப்ப இந்த பூமியில நம்ம வாங்குற சொத்துக்கள், நம்ம அனுபவிக்கிற ஆஸ்திகள், ஐஸ்வர்யங்கள் எல்லாம் வந்து எதுக்குரியது? இந்த பூமிக்குரியது. அதனால இங்கே விட்டு போயிடுறோம், எடுத்துட்டு போறது இல்லைல்ல. இப்ப ஒருவேளை நமக்குரியதா இருந்தா என்ன செய்யலாம்? இதெல்லாம் எடுத்துட்டு போயிடலாம்ல. எகிப்துல தான் செஞ்சாங்க. பார்வோன் இறக்கும் போது அவன் கூடவே வந்து நிறைய ஜாமான்கள் வச்சு பதிப்பாங்க. கோதுமை, உணவுப் பொருட்கள், அதோட கூட தங்கம், இன்னும் வேலைக்காரங்களும் உள்ளுக்கு வச்சு பதைப்பாங்களாம். ஏன்னா அவருக்கு அங்க வேணும் வேலை செய்யறதுக்கு. எப்படி பாருங்க, பைத்தியக்காரத்தானா? இந்த உலகத்துல என்ன செய்ய முடியாது? ஒரு அவையார் தான் சொல்லுவாரு, காதருந்த ஊசி கூட கடைவெளிக்கு வராது அப்படிங்குவார். காதருந்த ஊசினா என்ன அர்த்தம்? நம்ம ஊசியில் தைக்கணும் இல்லையா, அது அந்த துளை இருக்கு இல்லையா, அந்த துளை தான் காது. அந்த காது முறிஞ்சு போச்சு, அந்த ஊசி என்னதுக்காக? ஒன்றுக்கு பிரயோஜனப்படாது. அந்த காதருந்த ஊசியை கூட என்ன செய்ய முடியாது? கொண்டு போக முடியாது. அப்ப நமக்கு என்னங்க அங்க சம்பந்தம் இருக்குது? ஒண்ணுமே கிடையாது. நம்ம குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கு. அங்கிருந்து இயேசு கிறிஸ்து வருவதற்கு நான் காத்து கொண்டு இருக்கிறோம். ஆக பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே ஊழியம் செய்வது என்பது இந்த பரதேசிகள் எல்லாருக்கும் உரிய காரியம்.
ஏதோ இந்த இடத்துல வந்து பிரசுதன் வந்து ஊழியம் செஞ்சிருக்காருனாக்கா அவர் வந்து உங்களை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கார், அவ்வளவுதானே தவிர அவரே நான் ஊழியம் செய்யணும்னு கட்டாயம் கிடையாது. இங்க இருக்க நம்ம எல்லாருமே சேர்ந்து தான் இந்த ஊழியத்தை தாங்கணும். அப்ப இங்க பார்க்கிறோம், விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்களில் வாசமாய் இருக்கவும், உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும். அடுத்து மூணாவது பாயிண்ட், இது மூணாவது பாயிண்ட், நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி, நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி. அன்பு இருந்தால் மட்டும் ஒன்றும் சொல்லப்படலங்க, அன்புல என்ன செய்யணுமா? வேர் ஊன்ற வேண்டுமா. பாருங்க, நாற்று நடுவாங்க, நெல்லு நாத்தை வந்து அந்த பாத்தி இருக்குல்ல, நாற்று பாத்தி இருக்கு இல்லையா, அதை வந்து பறிச்சுட்டு வருவாங்க. பறிச்சுட்டு வந்து என்ன செய்வாங்க? தனியாக நடவு செய்வாங்க. அந்த நடவு செய்கிறப்ப ரொம்ப ஜாக்கிரதையாக செய்யணும். ஏன்னாக்கா அது செங்குத்தாக இருக்கணும் ஒன்று. இன்னொன்று, அந்த வேர் வந்து மண்ணில் போய் ஆழமாக பிடிமானப்படணும். அதே சமயத்தில் செடி என்ன செஞ்சிடக்கூடாது? தண்ணியில் மூழ்கிடவும் கூடாது. இத்தனை டெக்னிக் இருக்குது நாற்று நடுவதில்லை. அப்போ அந்த நாற்று நடும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக தான் நடுவாங்க. நம்ம ஏதோ சேலையை வந்து கட்டிக்கிட்டு செய்யுதுங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம், கிடையாது. அதில் நிறைய டெக்னிக் இருக்குது அந்த நாற்று நடுதலில். அப்போ அந்த நாற்று நடும்போது கவனமாக பார்த்து நடாட்டி அந்த செடி நேராக வராது, பலன் கொடுக்க. ரெண்டுமே இருக்குது. செடி நேராக வரணும், அப்போ தான் வேறு நேர கீழே ஆழமாக கீழே போகும். அது மாதிரி சூரியனை நோக்கி இலைகள் வந்து இருக்கும். அப்படி இருக்க போது அது வந்து வேறு ஊன்றும். பிரியமானவர்களே, கிறிஸ்தின் சபை என்ற தோட்டத்திலே அல்லது கிறிஸ்தின் சபை என்ற வயலிலே நடப்பட்டிருக்கிற நாம் ஊழியக்காரர் எப்படி இருக்கணும்? நாட்டு நடுற மாதிரி கரெக்டாக நட்டு வைக்கணும் ஒவ்வொரு நாற்றையும். அப்போ நம்ம வந்து வேர் ஊன்ற வேண்டும், அவருடைய அன்பிலே வேர் ஊன்ற வேண்டும். வேர் என்ன செய்யும்? வேருடைய தன்மை என்ன? தண்ணியை உறிஞ்சி மேலே கொடுக்கிறது வேரோட தன்மை. அப்ப நாம இயேசுவிற்குள்ளாக, அவருடைய அன்பிற்குள்ளாக வேரூன்றப்பட்டிருந்தோம் என்றால் அந்த வேர் மூலமாக அவருடைய அன்பு நமக்குள்ளாக வந்து சேர வேண்டும். நம்முடைய சுபாவமே மாறணுங்க. இந்த உலகத்தில் நம்ம இருந்தாலும் இந்த உலகம் நமக்குரியதல்ல, நம்ம சுபாவமே மாறணும். ஏன்னா கிறிஸ்தவன் கிறிஸ்தவள் என்றால் என்ன அர்த்தம்? கிறிஸ்து கூட்டல் அவன், கிறிஸ்து கூட்டல் அவள். நம்மோடு கூட கிறிஸ்து இருக்கிறார். அவருடைய அன்பிலே வேரூன்று இருக்கிற போது அவருடைய அன்பு நமக்கு வந்து சேரும். நாம வந்து எல்லாரையும் அன்பு செய்யல இருப்போம். இந்த காரியத்தில் நம்ம நிறைவாக இருக்கிறோமா? இது வரைக்கும் யோசிப்போம். ஒரு முன்பு கேள்விப்பட்டிருக்கலாம் நீங்க, இந்த காரியத்தில் நம்ம நிறைவாக இருக்கிறோமா? நான் கூட சில சமயத்தில் எனக்கு கூட சில பேர் மேல வெறுப்பு வருது, இல்லைங்கள. ஏன்னா அவ்வளவுக்கு அனுபவிச்சிருக்கேன். கிறிஸ்து சபையில் 30 வருஷமா அவ்வளவுக்கு அனுபவிச்சிருக்கேன். நம்ம முந்தைய பிரசக்தி பெற்ற ஊழியக்காரனால அவ்வளவு பாடுகள் அனுபவிச்சிருக்கேன் நான். ஆனா இப்ப அதெல்லாம் கடந்து வந்துட்டேன். பிரியமானவர்களே, நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக வளர வளர அவருடைய அன்பில் வேரூன்ற இந்த உலகத்தில் யாரையுமே நம்ம பகைக்கணுங்கிற எண்ணம் இருக்காது நமக்குள்ள. பிரியமானவர்களே, அதுதான் வந்து கிறிஸ்தவ அன்பு. அவர் என்ன செய்தார்? அவர் இந்த உலகத்தை வாழ்ந்த போது அவர் என்ன செய்தார்? எல்லாரையும் அன்பு செய்தார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் வருதுல ஒரு வசனம், பேதுரு பிரசங்கத்தில், நன்மை செய்கிறவராய் சுற்றி திரி. கரெக்டா சொல்றீங்களே வசனம். அப்ப அவர் வந்து என்ன செய்தார்? நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். எல்லாருக்கும் நன்மை செய்ய சுற்றி திரிந்தார். கடைசியில சிலுவையில தொங்குற போது அவர் சிலுவையில் இருந்து உரைத்த 7 வாக்கியங்களில் முதல் வாக்கியம் என்னங்க? இவர்கள் பிதாவே இவர்களுக்கு மண்டியும் ஏனெனில் இவர்கள் தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார்கள். அறிந்திருந்தால் மகிமையின் கர்த்தரை அவங்க வந்து நிந்தித்திருப்பார்களா? செஞ்சிருக்க மாட்டாங்க. அறியாமல் செய்கிறார்கள். அதே போலதான் நமக்கு தீமை செய்கிறவர்கள் வந்து நாம யாருங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கல, லூஸ்ல விட்டுறோம். நாம இப்படி போக போக நமக்கு நல்லதுங்க. நமக்கு நல்லது. கர்த்தர் நம்முடைய ஆத்மாவையும் ஆவியும் சரீரத்தையும் பத்திரமாய் பாதுகாப்பார். அவங்களுக்கு நல்லதோ இல்லையோ நமக்கு நல்லது. ஏன்னா அந்த உலகத்துல கர்த்தர் நியமிச்சிருக்கிற ஆண்டுகள் எத்தனைங்க? மனுஷனுக்கு
70-80 சொன்னவரு மோசேங்க. திருப்பி எல்லா கூட்டத்திலும் அதான் சொல்றாங்க பல பேர். 70-80 சொன்னவரு மோசே. மோசே எத்தனை வருஷம் வாழ்ந்தாரு? அப்புறம் அவருக்கு மட்டும் 120, நமக்கு 70-80. என்ன விளையாட்டா? 120 வருஷம் வாழ முடியும். 120 வருஷம் வாழ முடியும். எப்பொழுது? கர்த்தருடைய கற்பனைகளிலே உறுதியாய் கடைபிடித்து நடக்கும். நம்ம இதுக்கு முன்னாடி சில சரீர பலவீனம் இருந்தது, அதனால நம்ம முன்னே செத்தோம்னாக்கா அது நம்ம பொறுப்பு தான். அது கர்த்தருடைய பொறுப்பு இல்லை. ஆனால் கர்த்தருக்குள்ள வந்த பிற்பாடு நம்ம எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிட்டு போக கர்த்தருடைய ஆயுசு நாட்களை கூட்டுவார், நிச்சயமாக கூட்டுவார். 2060 முடிந்தால் நம்ம எல்லாரும் திருப்பி சந்திக்கலாம். 2060 நான் 86ஆம் ஆண்டிலே பாளையங்கோட்டையில வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ ஹேலே வால் நட்சத்திரம் வந்தது. ஹேலே வால் நட்சத்திரம் 72 ஆண்டுகளுக்கு ஒரு முறை, 75 ஆண்டுகளுக்கு ஒரு முறை என்னவோ வரும். என்னுடைய 29வது வயதுல இந்த ஹேலே வால் நட்சத்திரத்தை பார்த்தேன். அதை பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தேன். என் பேத்தி என்ன சொல்றா, என்னை தாத்தா வாங்கின பேத்தி, பேத்தி சேலத்தில் இருக்கா, யாழ்னு. தாத்தா நீங்க கவலையே படாதீங்க, நம்ம திருப்பி 2065 போய் அதே கட்டத்தில் நின்று அந்த நட்சத்திரத்தை பார்ப்போம், கவலைப்படாதீங்க. பிரியமானவர்களே, இதெல்லாம் ஒரு நம்பிக்கை தான். நம்ம அது வரைக்கும் இருக்கிறோம் இல்லையா, அது வேற பிரச்சனை. ஒரு நம்பிக்கை தான். நம்பிக்கை தான் வாழ்க்கை, வேற ஒண்ணும் கிடையாது. ரெண்டாவது, ஒரு இலக்கு வச்சுக்கங்க. ஒரு இலக்கு வச்சுக்கங்க வாழ்க்கையில. ஒரு இலக்கு வச்சுக்கும் போது நம்ம கிறிஸ்துவின் அன்பில் வேறுன்றுவதற்கு அது இடம் கொடுக்கும். அந்த இலக்கை முடிக்காமல் தேவன் நம்ம இந்த உலகத்தை விட்டு எடுக்கவே மாட்டான். புரியுதுங்களா? அந்த ஒரு இலக்கு இருக்கணும். என்னுடைய இலக்கு ஒன்று இருக்கிறது. அது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு இலக்கை வைத்துக்கணும். அந்த இலக்கை முடிக்கும் வரை தேவன் நிச்சயமாக நம்ம இந்த உலகத்தை விட்டு எடுக்க மாட்டான். அப்ப அவருடைய அன்பில் வேரூன்றவும், நீங்கள் அன்பினை வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவின் அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் என்னதென்று உணர்ந்து. இங்கே தான் ஒரு பாயிண்ட் வரும் முக்கியமா. இது ஒன்றுக்காக தான் இந்த புத்தகத்தை தயார் பண்ணேன். இப்போ தான் எடுக்கிறேன் இந்த பேப்பரை. கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலம் எவ்வளவு இருக்கு. அதாவது கருத்தில் ஒரு பாட்டு இருக்குது, அளவில்லா அன்பு, அதிசய அன்பு, ஆழம் அகலம் நீளம் எல்லை காணா அன்பு அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. தெரியுமா? தெரியுமா நினைக்கிறேன். இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ மனித பண்பிருந்தால் இயேசுவின் அன்பை, அளவில்லா அன்பு, அதிசய அன்பு, ஆழம் அகலம் நீளம் எல்லை காண அன்பு, களங்கமில்லா அன்பு, கதிதரும் அன்பு, கல்வாரி மலை கண்ணீர் சொல்லிடும் அன்பு, இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ மனித பண்பிருந்தால் இயேசுவின் அன்பை. அவனோட பாட்டு நல்ல பாட்டு. அதெல்லாம் பிரியமானவர்களே, இயேசுவின் அன்பிற்கு அகலம் இருக்குது. தேவனின் அன்பு தொடக்கத்தில் யாரோடு தான் இருந்தது? ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தோடு தான் இருந்தது. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. அப்புறம் அது கொஞ்சம் பெருசாச்சு, அகலமாச்சு. எப்படி? ஒரு நாட்டளவுக்கு, இஸ்ரேல் நாட்டளவுக்கு அன்பு கூறும் அளவுக்கு அதிகமாச்சு. ஆனால் இயேசு கிறிஸ்து வந்தபோது இந்த உலக மக்கள் எல்லாரையும் அன்பு கூறுகிறார். அதனால ஒரு உலக ரட்சகர்னு சொல்றோம் இல்லையா? அப்ப இயேசுவின் அன்பு யூதர்கள் மற்றும் புறயினத்தார்கள் உட்பட முழு மனித குலத்தை உள்ளடக்கும் அளவுக்கு. யாரா வேணா அங்க வெளியில நிக்கிறவங்க இருக்கலாம், பைக்ல வர்றவங்களா இருக்கலாம், அல்லது கார்ல போறவங்களா இருக்கலாம், எல்லாருமே இயேசு அன்பு கூறுகிறார். இயேசுவின் அன்பிற்கு இணையே கிடையாது. இந்த உலகத்துல எல்லாருமே அந்த அன்பு கூட யாராவது இருக்கிறாங்களாங்க? ஒருத்தரும் கிடையாது, இயேசு ஒருவரை தவிர. அவர் எல்லாருமே தான் அன்பு கூறுகிறார்.
அதனால தான் அவர் சிலுவையில் மரிக்கும் போது சொன்னார், பிதாவே இவருக்கு மன்னியும், தாங்கள் சீக்கிரம் திண்டறியா இருக்கிறார். சரி, நீளம் நீளம் எவ்வளவு? நீளம் கணிக்க முடியாது. ஆனா நித்தியம் டு நித்தியம், நித்தியம் டு நித்தியம், அதான் நீளம். இயேசுவின் அன்பு வந்து என்றென்றைக்கும் இருக்கிறது, நீளம் அப்படிங்கிறது வரைக்கும். அடுத்து ஆழம். மனிதனை மீட்பதற்காக, மனிதனை ரட்சிப்பதற்கு, பாவத்திலிருந்து ரட்சிப்பதற்காக அவர் சிலுவை மரணம் வரை சென்று விட்டார். பிலிப்பியரில் வாசிக்கிறோம் இல்லையா, அவர் தேவனுடைய குமாரனாய் இருந்தோம், தேவனுடைய ரூபமாய் இருந்தோம், தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையடின பொருளாக எட்டாமல் தம்மையே வெறுமையாக்கி தாழ்மையின் ரூபம், அடிமையின் ரூபம் எடுத்து மனித சாயலானார் இல்லையா. அப்ப எந்த அளவுக்கு இறங்கணுமோ அந்த அளவுக்கு இறங்கிடுவேன் அப்படிங்கிறார். அதான் ஆழம். அடுத்து உயரம். இதெல்லாம் எந்த இடத்துல செஞ்சாரு? தன்மை விசுவாசிகளுக்கு பரலோகத்தை அருள முடியாது இல்லையா. தன்மை விசுவாசிகளுக்கு ரட்சிப்பை கொடுத்து அவரை பரலோகத்திலே கொண்டு சேர்க்க முடியாது. அதான் உயரம், பரலோகம் வரைக்கும் உயரம். அப்ப அன்பின் அகலம் வந்து யூதர்கள், புரோயினத்தார்கள் போன்ற எல்லா மக்களையும் அவர்களாக கொண்டு சேர்க்கும் அளவுக்கு அகலமா இருந்தது. அவருடைய நீளம் வந்து, அவருடைய அன்பின் நீளம் வந்து நித்தியத்திலிருந்து நித்தியம் வரைக்கும். பாருங்க, இயேசு கிறிஸ்துவ ஏதோ இந்த உலகத்துல வந்துட்டு போயிட்டு வரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. பழைய ஏற்பாட்டிலேயே பல இடங்களில் இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா, அவர்னு அந்த வானத்திலிருந்து வருகிற தூதர் அவர்னு சொல்லியிருந்தாங்க, அது வந்து இயேசு கிறிஸ்து தான். ஆபிரகாம்கிட்ட 3 பேர் வந்தாங்க இல்லையா, 2 தூதர்களும் இன்னொருத்தரும் வந்தார். அந்த வந்தவர் கர்த்தர். 2 தூதர் சோதம் போயிட்டாங்க. இவர் இன்னும் கர்த்தர், ஆபிரகாம் வந்து கர்த்தர் பண்ணி நின்றுட்டு இருந்தார். அதான் போன வாரத்தில் பாடம் முடிச்சுருக்கேன் கனடா ரேடியோவில் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறோம் நம்ம. அது மாதிரி பல மனோவா மனைவி இருக்கா இல்லையா, சிம்சோன் பிறப்பான்னு சொல்லிட்டு அவளுக்கு சொன்னவர் வந்து கர்த்தர். அதே மாதிரி 1 Corinthians 12 பாருங்க, 1 Corinthians 12 தானா பாருங்க, 10ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். 10ஆம் அதிகாரம், 1 Corinthians 10ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாக இருந்தார்கள், எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாக நடந்து வந்தார்கள், எல்லாரும் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தாலும் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்கள், எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள், எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படி எனில் அவர்களோட கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை பழைய பிரமாணத்திலேயே நம்ம பார்க்கணும், நிறைய தடவை கிறிஸ்து வந்திருக்கிறார். அப்ப அவர் எப்ப இருந்து இருக்கிறாரு? இயேசு கிறிஸ்து ஆதியிலிருந்தே இருக்கிறார். யோவான்ல சொல்றார் இல்லையா, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் வந்தது, அந்த வார்த்தை தேவனாயும் இருந்தது. நிறைய பேர் அந்த வசனத்தை மறுதளிக்கிறாங்க. இன்னைக்கு வெள்ளங்க குமார்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் பேர் வில்லகுமார். அப்படிதான் அவர் வில்லங்க குமார் தான் உண்மையிலேயே. அவர்கிட்ட வேற எந்த பதவியுமே பெற்றுக்கொள்ள முடியாது. நம்ம தேவன் ஒருவரே, அந்த ஒன்றை தான் சொல்லிட்டு இருப்பார், வேற எதுவுமே தெரியாது. அது தனி நபர்களை விமர்சிக்க கூடாது, இருந்தாலும் சபை குறிப்பிட்டு நீக்கிங்க. தேவன் ஒருத்தர் தான், யார் இல்லைன்னா. ஆனா தேவத்துவத்துல யார் இருக்கா? God is different from Godhead. தேவன் என்பது வேறு, தேவத்துவம் என்பது வேறு. தேவத்துவத்துல பிதா குமாரன் பரிசுத்த 3 பேர் இருக்கிறாங்க. எப்ப இருந்து இருக்கிறாங்க? ஆதியிலே இருக்கிறாங்க. அதைத்தான் யோவான் தெளிவா சொல்றாரு. பல இடங்கள்ல பார்க்கிறோம், தேவனோட சமமாக சொல்லப்பட்டிருக்காரு இயேசு கிறிஸ்து. இதெல்லாம் விட்டுட்டு தேவன் ஒருத்தர் தான், தேவன் ஒருத்தர் தான், யாரும் இல்லைன்னா. ஆனா தேவத்துவத்துல 3 பேர் இருக்காங்கல்ல, அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க நிறைய பேர். பிரியமானவர்களே, இங்கே நம்ம பார்த்தோம், கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து. நம்ம வந்து ஆழம்னு சொல்லிட்டேன்ல. இன்னொரு தடவை சொல்றீங்களா? மக்களை
இது நித்திய, இது இன்னும் கொஞ்சம் நீளத்தை இன்னும் கொஞ்சம் பார்ப்போம் தெளிவா. நீளத்தை இன்னும் கொஞ்சம் தெளிவா பார்க்கணும். அப்ப இயேசு கிறிஸ்து ஏதோ கிமு 5 அல்லது 4, 6, 5, 4 இந்த வருஷத்துல தான் பிறந்தார். கிபி 1ல பிறக்கல. கிமு 6ல இருந்து 4க்குள்ள ஒரு வருஷம். ஆமா, ஏன்னா காலண்டர் கணக்கு போட்ட அந்த தியோஜினியஸ் என்பவர் செஞ்ச தப்பு 4-5 வருஷத்தை விட்டுட்டார். அதனால வந்து நம்ம கிறிஸ்து பிறப்பு வந்து கிமுன்னு தான் சொல்லணும். அப்ப ஏதோ கிமு 5-6 வருஷத்துல பிறந்து கிபி 29-30 வாக்கில் சிலுவையில் அடிச்சு கொண்டது ஒரு மனுஷன் அப்படின்னு நினைக்க கூடாது. அவர் நித்தியத்துக்கு இருக்கிறவர். அதுல இந்த 8th ஜானிங்கிறது ஒரு 33 வருஷம் இருந்தது. அதுக்கு முன்னாடி அவர் இருக்கிறார், அதுக்கு பின்னாடி இருக்கிறார். ஆனா இந்த 33 வருஷம் வந்து 8th ஜானி அவருக்கு. ஜானி இந்த 8 அவ்வளவுதானே தவிர மற்றபடி அவர் என்றென்றைக்கும் இருக்கிறவர். இருக்கிறவராக இருக்கிறேன்னு சொன்னார்ல தேவன், அப்படி அவரோடு கூட இருக்கிறவர் இயேசு கிறிஸ்து. அடுத்து ஆழம். ஆழம்ங்கிற போது அவர் நம்மை ரட்சிப்பதற்காக, நம்மை மீட்பதற்காக, நமக்கு வழிகாட்டுவதற்காக நம்மை போல ஒரு மனிதனாகவே ஆக தலைப்பட்டார். அது எப்பேற்பட்ட பதவியில் இருந்தார். தேவனுக்கு சமமாக, தேவனுடைய ரூபமாக அவர் இருந்தார். ஆனால் அதையெல்லாம் வெறுத்து தன்னையே தாழ்த்தி நம்மை போல ஒரு மனிதர் சாய்வாங்க. அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த போது பாவம் ஒன்றை தவிர மற்ற எல்லாவற்றிலும் நம்மை போல இருந்தார். அவருக்கும் பசி எடுத்தது, அவருக்கும் தூக்கம் வந்தது. நம்ம நிறைய இடத்துல பார்த்துருக்குறோம். பிள்ளைகளே ஏதாவது இருக்கிறா சாப்பிட்றதுக்குன்னு கேட்குறாரு, பசியிலாமல் கேட்டிருப்பாரு உயிர் வந்ததுக்கு அப்புறம். அது மாதிரி கப்பலில் படகுல வந்து என்ன செய்யறாரு, புயல் அடிக்கும் போது தூங்கி இருக்கிறார், கண்ணீர் விட்டார். இயேசு லாசர் மறந்து இப்போ மாத்தாளை பார்த்து என்ன செய்யறாரு, இயேசு கண்ணீர் விட்டார். அப்போ துக்கம் வந்துச்சு இல்லையா, சாட்டை எடுத்து விளாசினார், கோபம் வந்துச்சு இல்லையா. நம்மளை போல எல்லா உணர்வுள்ள ஒரு மனிதனாக இந்த உலகத்தில் வாழ்ந்தார். பாவம் ஒன்றை தவிர, பாவம் ஒன்றை தவிர மற்ற எல்லாவற்றிலும் நம்மை போல ஒரு மனிதராக வாழ்ந்தார். அப்ப அது வந்து அவருடைய ஆழம், அன்பின் ஆழம். நம்மை மீட்க வேண்டியதற்காக நம்ம லெவலுக்கு கீழே இறங்கி வந்தார். அதுதான் அவருடைய ஸ்பெஷாலிட்டி. அடுத்து அப்படி ஆழமா இறங்கி வந்தது எதுக்காக, நம்ம எட்டாத உயரத்துக்கு கூட்டி செல்வதற்காக. அன்பின் அகலம், நீளம், ஆழம், உயரம் என்னதென்று அறிந்து, என்னதென்று உணர்ந்து, அறிவிக்கட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும். அறிவிக்கே எட்டாது, அப்புறம் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? அறிவிக்கே எட்டாது, அப்புறம் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? எப்போ? வசனங்களை ஆழமாய் ஊன்ற கற்றுக்கொள்ளும் போது. என்ன சொல்றார் ஆண்டவர்? வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். அதான் என்னுடைய மேகசினுக்கு மோட்டோ. என்னோட மேகசினோட மோட்டோவே அதுதான். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். வேத வாக்கியங்களை படித்து பாருங்கள் சொல்ல, வேத வாக்கியம் கற்றுக்கொள்ளுங்கள் சொல்ல, வேத வாக்கியம் வாசித்து பாருங்கள் சொல்ல, ஆராய்ந்து பாருங்கள். என்ன அது? அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத முற்றிலுமாக நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். சும்மா மேம்போக்கா வாசிக்கிறது இல்லை. அதுல உள்ள ஹிஸ்டாரிக்கல் அஸ்பெக்ட் என்ன, அதுல உள்ள லாஜிக்கல் திங்கிங் என்ன, பிலாசபிக்கல் பாயிண்ட்ஸ் என்ன, எல்லாத்தையுமே நம்ம பார்க்கணும். முழுமையா சிந்திக்கணும், முழுமையா கற்றுக்கொள்ளணும் வேதாசனத்தை. சும்மா ஏதோ சில பேர் சொல்றாங்க ஒரு வருஷத்துல பைபிளை வாசி முடிச்சிடலாம். என்ன பிரயோஜனம்? ஒரு வருஷத்துல பைபிளை வாசி முடிச்சிருங்க. இப்ப சபையில, நம்ம சபையிலையும் கிறிஸ்டின் சபையிலையும் அந்த வியாதி தொத்திக்கிச்சு. இந்த நாமகரண கொடுத்தல பார்த்துக்கிட்டு இருந்தேன். இப்ப பார்த்தாக்க நம்ம கிறிஸ்தவ மேகசின்லயே கூட நிறைய மேகசின்ல ஒரு வருஷத்துல நீங்க வந்து பைபிளை முடிச்சிருங்க, ஒரு மாசத்துல பைபிளை முடிச்சிருங்க. என்ன பிரயோஜனங்கள்ல? அதுல என்ன பிரயோஜனம்? ஒரு வசனம் வந்து சொல்லப்பட்டது என்றால் அது எந்த சூழ்நிலையில் சொல்லப்பட்டது, யாருக்கு சொல்லப்பட்டது, யாரை கொண்டு உரைக்கப்பட்டது, எல்லாத்தையும் நான் கவனிச்சு பார்க்கணும். அப்ப இருந்த மக்களுடைய திங்கிங் என்னவா இருந்தது, அந்த மக்களுடைய கலாச்சாரம் என்னவாக இருந்தது, இத்தனையும் யோசிச்சு பார்த்தா தான் அந்த அர்த்தத்துடைய முழு, அந்த வசனுடைய முழு அர்த்தமும் நமக்கு தெரியும். சும்மா மேம்போக்கா வாசிட்டு போறது இல்லை. அதை வந்து நான் முயற்சி செய்கிறேன். அதை
அதை தான் பத்திரிக்கை வெளியிடணும், வேற ஒன்றும் இல்லை. நான் செய்கிற முயற்சியை எல்லாரும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த பத்திரிக்கை ஆரம்பிச்சிருக்கேன். பிரியமானவர்களே, அப்போ அறிவிக்கட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும், எப்படி வல்லவர்களாக முடியும்? வேத வசனத்தை ஆராய்ந்து பார்ப்பதனாலே. தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும். தேவனுடைய சகல பரிபூரணம் என்னங்க? ஒரு கார், ஒரு வீடு, தோட்டம், வயக்காடு, ஜனக்கட்டு, பணக்கட்டு, ஜனக்கட்டு, பணக்கட்டு. பணக்கட்டு இருந்தா ஜனக்கட்டு வருவான், மணக்கட்டு இருந்தா பணக்கட்டு வருவான், பணக்கட்டு இருந்தா ஜனக்கட்டு வந்துருவான். என்ன? ஆக தேவனுடைய பரிபூர்ண ஆசீர்வாதங்கிறது எது? எபேசியர்ல சொல்லப்படுது. எபேசியர்ல, இதே எபேசியர் தான் தொடக்கத்தில், எபேசியர் 1:3 வசனம் பாருங்க. நம்முடைய உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதம் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். படிக்க கத்துக்கணுங்க. எழுத்துக்களை தெளிவாக படிக்க கற்றுக்கணும். ஏன்னா நம்ம முதலே தமிழ் நமக்கு புழக்கமான நல்ல ஈஸியான பாஷை தானே. முதலே சில வார்த்தைகள்லாம் மனசில் வச்சுருந்துருப்போம், அதை நினச்சி வச்சுட்டு படிக்கக்கூடாது. பைபிளை பார்த்து கரெக்டாக படிக்கணும், இல்லை அர்த்தம் மாறிடும். தமிழ் ரொம்ப டேஞ்சரான பாஷைங்க. ஒரு எழுத்து மாறிச்சுனா நம்ம அர்த்தம் மாறிடும். அப்போ ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதம், பூமிக்குரிய ஆசீர்வாதம் கிடையாது. பூமிக்குரிய ஆசீர்வாதம் கொடுக்க மாட்டார்னு சொல்லலை, ஆனால் நம்முடைய தேவைகளை நிறைவேற்றுகிறார், நம்முடைய ஆசைகளை நிறைவேற்றுகிறார். ஆனால் என்ன செய்கிறாங்க? ஆசைப்பட்டதெல்லாம் அடையணும்னு நினைக்கிறாங்க இந்த உலகத்தில். அதில் தான் நிறைய ஊழியக்காரர்கள் அழிஞ்சு போகிறாங்க. ஆசைப்பட்டது தான் வளர்ந்து தான் ஊழியத்துக்கு வரணுமா? அது தவறில்லை, அது தவறான நோக்கம் இல்லை. ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதம் நம்முடைய தேவை இருக்கணும். நம்முடைய தேவைகளை நிறைவேற்றினா போதுமே. நம்முடைய தேவை என்னங்க? உணவு, உடை, இருக்க ஒரு இருப்பிடம் கூட சேர்த்துக்க. ஏன்னாக்க பைபிளில் சொல்லப்படல உண்ணவும் உடுக்கவும் இருந்தால் போதும் இருக்கிறத தான் சொல்லுது. நீங்கள் சேர்த்துக்கங்க, ஒரு வீட்டை கூட சேர்த்துக்குங்க. ஒரு வீடு இருந்தால் போதும் இல்லையா? நாமக்கல்ல பக்கத்தில் ராசிபுரத்தில் பார்வையில்லாத ஒருத்தர் ஒளி செஞ்சிருக்காரு இல்லையா? மூர்த்தி கவர்மெண்ட் 3 வீடு கொடுத்துருக்காங்க. இப்போ 4வது வீடுக்கு ட்ரை பண்ணியிருக்காரு. கிண்டலாக பண்ணுவோம் நாங்கள். என்னையா 3 வீடு, 3 வீட்லேயும் 3 ஆள் இருக்காயா? பிரியமானவர்களே, உண்ண உணவும் உடுக்க உடையும். கிறிஸ்தவனை சொல்லுவாங்க, உண்டு கெட்டவன் துளுக்கனா, உடுத்தி கெட்டவன் கிறிஸ்தவனா. உடுத்தி கெட்டவன் கிறிஸ்தவன். உடுப்புக்கு தான் நம்ம நிறைய செலவழிப்போம், உணவை விட உடைக்கு நிறைய செலவழிப்போம் கிறிஸ்தவன். ஆனால் முஸ்லீம்ஸ் சாப்பாட்டுக்கு நிறைய செலவழிப்பாங்க. 1க்கு 1, 1க்கு 3 கேட்பாங்க. எது? பிரியாணிக்கு கறி போடுறது 1:3, 1:4, 1:2 கேட்பாங்க. ஒரு படி அரிசி போட்டால் 2 படி கறி போடணுமா? இல்லை 3 படி கறி போடணுமா? இல்லை 4 படி கறி போடணுமா கல்யாணத்தில்? ஆனால் நம்ம என்ன செய்வோம்? உடை நல்லா உடுத்தணும்னு நினைப்போம். நம்ம பிரியமானவர்களே, உண்பதற்கு உணவும், உடுத்துவதற்கு உடையும், இருப்பதற்கு ஒரு வீடு கூட வச்சுக்கோங்க, இருந்தால் போதும். ஏன்னா நம்ம என்ன சேர்த்து வச்சாலும் நீங்க என்ன செய்யப்படுதில்ல, ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அதனால ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. பிரசங்கில சொல்றது இல்லையா? அதான் அத பிரசங்கில அந்த வசனம் அருமையான வசனம். பொருள் பெருகினால் அதை தின்கிறவர்களும் பெறுகிறார்கள், அதை உடையவனுக்கு அதை கண்ணால் பார்ப்பதை தவிர வேறு ஒண்ணுமே பிரயோஜனம் கிடையாது இல்லையா? இதெல்லாம் படிச்சுட்டும் அநேக ஊழியக்காரர்கள் புரண்டு போவது உண்மையிலே வருந்தத்தக்க விஷயமா. அப்படிப்பட்ட ஊழியக்காரர்கள் நம்ம ஜெபம் பண்ணணும், உண்மையிலே ஜெபம் பண்ணணும். கோடிக்கணக்கில் சேர்த்து வச்சிருக்கேன் அப்படிங்கிறாங்க சில ஊழியர்கள். நீ சேர்த்து வச்சு என்ன செய்ய போற நாய்? நீ சேர்த்து வச்சு என்ன செய்ய போற? அதுக்கு பல ஊழியக்காரர்களுக்கு பிரிச்சு கொடுத்தா என்ன செய்யலாம்? ஊழியம் நல்லா வளரும். நீ சேர்த்து வச்சு என்ன செய்ய போற? நீ
நீ சாகும்போது கொண்டா போற கிடையாது. இதுதான் நிறைய பேர் செய்கிற தவறு. புறையினத்தார் அப்படி இருக்கிறானாக்கா நாமளும் அப்படி இருந்தோம்னா என்ன வித்தியாசம் அவனுக்கும் நமக்கும்? அது உண்மைதான். பணப்பிரியன் பணத்தினால திருப்தி அடைவதும் இல்லை, செல்வப்பிரியன் செல்வத்தினாலே திருப்தி அடைவதும் இல்லை. ஆனால் அது எப்படி இருக்குது? இதுவும் மாயையும் மனதிற்கு சஞ்சலமாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த நிலை மாற வேண்டும். ஏனென்றால் அவர் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதம் இருக்கிறார். நம்மை நிறைவாக நாம் பார்க்கின்றோம். அவர் தமது மகிமையினுடைய அறிவிக்கத்தான் அன்பே இது உள்ள இருக்கும். தேவனுடைய சகல பருவம் நிறைப்படவும் 10வது அடுத்து நிறைவாக வரும். அவர் தமது மகிமையுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுகிரகம் பண்ணவும் வேண்டிக் கொள்கிறேன். அவர் எப்படி அனுகிரகம் பண்ணணும் நமக்கு? தமது மகிமையுடைய ஐஸ்வர்யத்தின்படியே. அவருடைய மகிமை என்னங்க? இயேசுடைய மகிமை என்னங்க? சிலுவை தானே அவருடைய மகிமை, இல்லையா? சிலுவை தானே அவருடைய மகிமை. சிலுவை இல்லைன்னா நமக்கு ரட்சிப்பு கிடைக்குமா? அப்ப நமக்கு அவருடைய மகிமையின்படியே என்ன செய்யணுமா? அவர் தமது மகிமையுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று கொள்கிறேன். அவருடைய மகிமை என்ன? சிலுவை. அப்ப நமக்கு என்னதான் இருக்குது? பாடுதல் தான் இருக்குது. அவருடைய மகிமை சிலுவை, இல்லையா? அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படியே நமக்கு அனுகிரகம் பண்ணுவார். நமக்கு பாடுகள் தான் இருக்கு இந்த உலகத்துல. நீங்க எந்த அளவுக்கு ஊழியத்தை அதிகமாக செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு அதிகமாக பாடுகள். ஆனா பாடுகள் மத்தியில யார் இருப்பார்? தேவன், கிறிஸ்து, பரிசுத்தாவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆனால் நம்ம எதை பற்றியும் கவலைப்படதில்லை. அஞ்ச வேண்டியவருக்கு அஞ்சி விட்டால் இந்த உலகத்தில் யாரை கண்டு நம்ம அஞ்ச தேவையில்லை. அஞ்ச வேண்டிய கர்த்தருக்கு நாம் அஞ்சி விட்டால் இந்த உலகத்தில் யாருக்குமே நம்ம பயப்பட தேவையில்லை, இல்லையா? அப்ப கர்த்தருக்கு பயந்து நடக்கும்போது நிச்சயமாகவே பாடுகள் வரும். பாடுகள் வராதுன்னு இல்லை. ஆனா அந்த பாடுகளின் மத்தியிலே நாம் கர்த்தருடைய கரத்தை காண்போம். கர்த்தர் நம்மை பிடித்துக் கொண்டு செல்வதை அனுபவிப்போம். அதுதான் நமக்கு தேவையை தவிர மற்றபடி குடிச்சலாம். அப்படியா? சரி சரி சரி, ரொம்ப நன்றி. ஆக இந்த உலகத்திலே வாழ்கின்ற காலங்களிலே நாம் கர்த்தரை துணையாக கொண்டு கர்த்தரை கரம்பிடித்து நடத்தி செல்ல அனுமதித்து நாம் சகலத்தை அவருக்கு ஒப்புவித்து நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் மட்டுமல்ல, நம்முடைய ஆஸ்தி அந்தஸ்து ஐஸ்வர்யம், நம்முடைய அறிவு ஞானம் கல்வி எல்லாவற்றையும் அவர் ஒப்புவித்து அவருடைய ஊழியத்திற்கென்று நம்மை முற்றிலுமாக அர்ப்பணிக்கும் போது அவர் நம்மை நடத்துகிறார். நிச்சயமாகவே அவர் என்னை நடத்தி கொண்டிருக்கிறார். எவ்வளவோ காரியங்கள் வந்தது என் வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டால் 30 ஆண்டுகள் பெரிய போராட்டம் தான். இன்னைக்கும் போராட்டம் தான். அதுலயும் வெளியிலிருந்து இல்லை, சபைக்குள்ளா இருக்கிற சில பிரபலமான ஊழியக்காரர்களே எனக்கு சத்துருக்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை பற்றி நான் கவலைப்படுறதே இல்லை. பாட்டுக்கு அருமையாக ஒரு இடத்த கொடுத்துட்டாரு ஆண்டவர். திண்டுக்கல்ல இருந்து யூனிவர்சிட்டி, காந்திராம் யூனிவர்சிட்டி இருக்குது. காந்திராம் யூனிவர்சிட்டிக்கு 3வது கிலோமீட்டரில் வந்திருக்கிறாரு. நீங்கள் வந்திருக்கீங்களா பிரதர்? பாட்டின் பிரதர் வந்திருக்கீங்களா? மலையடி வாரத்தில், அதாவது ரோட்லேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டரு, அங்கேருந்து 1.5 கிலோமீட்டர் போயிட்டா மலை. இப்போல்லாம் இங்கே எவ்வளோ வெயில் இருக்குது, இங்கே மழை தான், நானே வெயில் அடிக்குது. அங்கெல்லாம் அவ்வளோ நல்லா ப்ளசண்ட்டாக இருக்கும். அந்த 12 to 2 மணி தான் கொஞ்சம் உருக்கமாக இருக்கும். மற்றபடி எல்லா இடத்தையும் என் காத்தடிச்சுக்கிட்டே இருக்கான். சுகமான ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு ஊழியத்தை செஞ்சுட்டு இருக்கேன். காலையும் உடைச்சு விட்டாரு. உங்களுக்கு தெரியுமா என்னன்னு இல்லை. இந்த முழங்காலுக்கு கீழே இருக்கிற கால் இந்த விறகு பிழப்பம் இல்லையா, அது மாதிரி 2ஆக பிளந்துருச்சு 3 வருஷத்துக்கு முன்னாடி. அது ஒரு பிளேட் போட்டிருக்காங்க. இன்னமும் அது கொஞ்சம் பலவீனமாக தான் இருக்குது. நீ எங்கேயும் ஊருக்கெல்லாம் சுத்தாத, உட்காந்துட்டு ஊழியம் பாருங்கிற. ஆமா இல்லை, ஊழியத்துக்கு போகும்போது வத்தக்கொண்டால சில ஊழியம் முடிச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிச்சுட்டு திருப்பி போயிட்டு போது பைக்கில் நான் வண்டியில் போயிட்டேங்க, 2 வீலரில். எதில் கார் வந்துச்சு. கார் நேராக வர்றது மாதிரி இருந்துச்சு. ஒதுங்கலாமேட்டு ஒதுங்கினேன். கார் போயிட்டான். நான் போய் முன்னாடி போயிட்டு மேலே மோதி அவர் ரோட்டுக்கு இந்த பக்கம் நான் ரோட்லேயே விழுந்து விழுகும் போதே சடன்னு. அப்புறம் எந்திரிச்சு வந்தார். அவர் என் ஃப்ரெண்டு நல்ல வேலைக்கு
ஏன்னா உங்களுக்கு எதாவது அடிபடிச்சான்னு கேட்டேன். எனக்கு ஒன்றும் அடிபடல சார், எந்திரிங்க நீங்கள் அப்படின்னு வண்டியை தூக்குனாரு. எந்திரிச்சு அந்த கால் தனியாக ஆடுது, ஒன்றும் எந்திரிச்சு நிற்கவே முடியல. அப்புறம் உடனே மகளை கூப்பிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாங்க. ஞாயிற்றுக்கிழமை நைட்டு அட்மிட் பண்ணாங்க. வியாழக்கிழமை ஆப்ரேஷன். அடுத்த 26ஆம் தேதி குடியரசு தினத்துக்கு வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. இதுக்கு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி, ஒரு பைசா செலவில் எனக்கு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் அருமையாக செஞ்சார் ஆப்ரேஷன் இந்த டாக்டர். இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அது நடக்கும்போது ஏன்னா முட்டியில் இருக்கிறதுனால, முட்டியில் அந்த டிஸ்க் இருக்குது, அது கொஞ்சம் வலிகள் இருக்க தான் செய்யும். அதுக்கு உள்ளுக்கு பெல்ட் போட்டுட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஆனால் என்ன ஆண்டவர் போது சொல்ல வர்றாரு, நீ ஊர் சுத்தாத, நீ உட்காந்த இடத்துல வேலையை பாரு, உனக்கு வேற வேலை வச்சிருக்கேன். ஏன்னா கடந்த 8 ஆண்டுகளாக நான் அப்போஸ்தலர் நடபடி லூக்கா, தானியேல், உன்னத பாட்டு இந்த 3 புத்தகங்களுக்கு விளக்க உரை எழுதி முடிச்சிட்டேன் கடந்த 8 ஆண்டுகளில். அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான் எனக்கு கொடுத்துருக்கேன். இப்போ ராஜாக்களின் வரலாறு எடுத்துக்கிட்டு இருக்கேன், அப்போஸ்தலர் விளக்க உரை எழுதிட்டு இருக்கேன். இந்த காரியங்கள் பூரா மேகசீனில் வரப்போகுது. ஏன்னா புஸ்தகப்பட்டால் யாரும் படிக்க போகிறதில்ல, விளக்க உரை புஸ்தகப்பட்டால் யாரும் படிக்க போகிறதில்ல. இந்த மாதிரி மேகசின் 3 மாதத்தோட மேகசின்னாக்கா ஒரு நாளைக்கு ஒரு பக்கம் படிச்சிங்கன்னா போதும். அந்த அளவுக்கு ஸ்டஃப் இருக்குது. அதில் 104 பக்கம் இருக்குது. அதில் 104 பக்கம் உள்ள மேகசினு. இந்த பக்கம் தமிழில் இருக்கும், இந்த பக்கம் இங்கிலீஷில் இருக்கும். அப்போ தமிழில் படித்து இங்கிலீஷில் படித்தா எப்படி இங்கிலீஷ் பேசணும்னு கற்றுக்கலாம். அந்த மாதிரி ஒரு காரியங்களை வச்சு சொந்தமாக நானே, அது மறுபடியும் சொல்கிறேன், சொந்தமாக நானே அந்த மேகசினை போட்டிருக்கேன். அது இந்த இதில் பிரதர் இதில் எல்லோரும் உங்கள் அட்ரஸ் எழுதுங்க. இது ஒருத்தருக்கு நேடு ஒருத்தர் அந்த அட்ரஸ் எழுதி கொடுங்க. நான் உங்கள் அட்ரஸை அந்த சப்ஸ்கிரைப் லிஸ்ட்டில் சேர்த்துக்குவேன். மார்ட்டின் உங்கள் அட்ரஸ் இருக்குது எங்க? உங்கள் அட்ரஸ் இருக்குது பிரதர், சுதன் பிரதர். நீங்கள் அட்ரஸ் கொடுத்துட்டீங்க இல்லையா? சரி 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 டீ டைமில். பிரியமானவர்களே, இந்த காரியங்கள் மறுபடியும் இந்த வசனத்தை வாசித்தோம்னா நமக்கு இன்னும் நல்லா புரியும்னு நினைக்கிறேன்.